வணக்கம். மல்டிமீடியா இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்கிறோம், யூஸ் பண்றோம் இல்லையா? ஆனா உண்மையிலே அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க ரொம்ப சிம்பிளா அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்க தினமும் பார்க்குற வெப்சைட்ஸ், விளையாடுற வீடியோ கேம்ஸ், ஏன் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த தகவல் விளக்கத்துக்கும் இது எல்லாத்துக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கெல்லாம் பதில் ஒரே ஒரு வார்த்தை தான். அதுதாங்க மல்டிமீடியா. விக்கிபீடியா என்ன சொல்லுதுன்னா, மல்டிமீடியான்றது பலவிதமான உள்ளடக்க வடிவங்களோட ஒரு கலவை. சிம்பிளா சொல்லணும்னா டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோன்னு பல விஷயங்களை ஒன்னா சேர்க்கறது தான் மல்டிமீடியா. அப்போ அந்த பலவிதமான வடிவங்கள் என்னென்னு கேக்குறீங்களா? ஒரு மல்டிமீடியாவை உருவாக்க தேவையான அந்த அஸ்திவார கற்கள், அதாவது பில்டிங் பிளாக்ஸ் என்னென்னு நாம இப்போ பார்க்க போறோம். எந்த ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது இந்த 5 விஷயங்களால தான் உருவாகி இருக்கும். அது என்னென்னா டெக்ஸ்ட், அதாவது உரை, அப்புறம் கிராஃபிக்ஸ், ஆடியோ, வீடியோ, கடைசியா அனிமேஷன். இப்போ நாம இதை ஒவ்வொன்றையும் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போறது டெக்ஸ்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். சொல்லப்போனா எல்லா மல்டிமீடியாக்குமே இதுதான் அஸ்திவாரம். டெக்ஸ்ட் மூலமா தான் நாம நம்ம ஐடியாஸை சொல்ல முடியும். ஆனா மல்டிமீடியால டெக்ஸ்ட் வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது. அதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அதை மற்ற மீடியாவோடையோ அல்லது வேற ஸ்கிரீன்களுக்கும் லிங்க் பண்ண முடியும். இதுக்கு பேரு தான் ஹைப்பர் டெக்ஸ்ட். நீங்க ஒரு வெப்சைட்ல நீல கலர்ல இருக்கிற ஒரு வார்த்தையை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போறீங்க இல்லையா? அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்டுக்கு ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு டெக்ஸ்ட்டை நல்லா பயன்படுத்தணும்னா அது ஸ்கிரீன்ல எங்க இருக்கு, மெசேஜ் எவ்வளோ நீளமா இருக்கு, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். அடுத்து நாம பார்க்க போறது கிராஃபிக்ஸ். யோசிச்சு பாருங்க, வெறும் எழுத்துக்களா இருந்தா எவ்வளோ போரிங்கா இருக்கும் இல்லையா? கிராஃபிக்ஸ் தான் ஒரு அப்ளிகேஷனை பார்க்க அழலா மாத்துது, நம்ம ஐடியாஸை படமா விளக்குறதுக்கும் ரொம்ப உதவுது. கிராஃபிக்ஸ்ல 2 முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு பிட்மேப், இன்னொன்னு வெக்டர். பிட்மேப் இமேஜஸ் போட்டோஸ் மாதிரி ரொம்ப தத்ரூபமா இருக்கும். ஆனா அதை நீங்க ஜூம் பண்ணீங்கன்னா குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிரும், அதாவது படம் உடையும். ஆனா இந்த வெக்டர் கிராஃபிக்ஸை எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதோட குவாலிட்டி குறையவே குறையாது. அதனால தான் லோகோ டிசைன் மாதிரி விஷயங்களுக்கு இது அதிகமா பயன்படுத்துறாங்க. மூணாவதா வர்றது ஆடியோ. ஒரு மல்டிமீடியா அப்ளிகேஷன்ல பேசுறது, மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்னு எல்லாமே தேவைப்படும். இது எல்லாமே இந்த ஆடியோங்கிற கேட்டகரிக்குள்ள தான் வரும். நம்ம பொதுவா கேட்குற சத்தம் எல்லாமே அனலாக் அலைகளா தான் இருக்கும். ஆனா மல்டிமீடியால யூஸ் பண்ணணும்னா அதை நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். அதாவது அந்த சவுண்ட் வேவ்ஸை கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி டிஜிட்டல் தகவலா மாத்தணும். இப்படி மாத்திர டிஜிட்டல் ஆடியோவை தான் நம்ம மல்டிமீடியால பயன்படுத்துறோம். நாலாவதா நாம பார்க்க போறது வீடியோ. அசைற படங்களை வச்சு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வீடியோ மாதிரி ஒரு பவர்ஃபுல் மீடியம் கிடையாது. ஆனா இதுல ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு. வீடியோ ஃபைல்ஸ் பொதுவா ரொம்ப பெருசா இருக்கும். அதனால இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ண ரொம்ப நேரம் எடுக்கும். இந்த பிரச்சனையை சரி பண்ணதா வீடியோவை கம்ப்ரஸ் பண்ற ஃபைல் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்றாங்க. அதை பத்தி நாம அப்புறமா பார்க்கலாம். கடைசியா 5வது காம்போனன்ட் அனிமேஷன். சிம்பிளா சொல்லணும்னா அனிமேஷன்னா அசையாத ஒரு படத்தை அசைற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குறது. இது கிராஃபிக்ஸ்க்கு உயிர் கொடுக்கிற ஒரு விஷயம். டிஜிட்டல் அனிமேஷன்ல 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. ஒன்னு 2D அனிமேஷன். இது நாம சின்ன வயசுல பார்த்த கார்ட்டூன்ஸ் மாதிரி தட்டையான படங்களை வச்சு உருவாக்குறது. இன்னொன்னு 3D அனிமேஷன். இப்போ வர்ற பிக்சார் படங்கள் மாதிரி ஆழத்தோட ஒரு முப்பரிமாண உலகத்துல ஆப்ஜெக்ட்ஸை காட்டுறது தான் 3D அனிமேஷன். ஓகே, இப்ப நமக்கு அந்த 5 காம்பனன்ட்ஸும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ இதையெல்லாம் கம்ப்யூட்டர்ல எப்படி சேவ் பண்றாங்கன்னு பார்க்கறது தான். வாங்க ஃபைல் ஃபார்மேட்ஸ் படி தெரிஞ்சுக்கலாம். ஃபைல் ஃபார்மேட் கேட்கறதுக்கு டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். அது ஒரு கம்ப்யூட்டர்ல தகவலை சேமிச்சு வைக்கிற ஒரு குறிப்பிட்ட முறை, அவ்வளோதான். எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு டப்பா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு மீடியா டைப்புக்கும் அதுக்குன்னு தனியா ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கு. இப்போ சில காமனான ஃபார்மேட்ஸை பார்க்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு நாம யூஸ் பண்ற மைக்ரோசாஃப்ட் வேர்டோட டாக் ஃபைல்ல இருந்து சிம்பிளான .txt ஃபைல் வரைக்கும் நிறைய இருக்கு. அதே மாதிரி கிராஃபிக்ஸ்க்கு வந்தீங்கன்னா, ஃபோட்டோஸ்க்கு நாம அதிகமா யூஸ் பண்றது ஜேபிஜி, சின்ன சின்ன அனிமேஷன்களுக்கு கிவ், அப்புறம் பேக்ரவுண்ட் இல்லாம தெளிவான படங்களுக்கு பிஎன்ஜியும் ரொம்ப பாப்புலர். ஆடியோக்கு வந்தா ரொம்ப ஹை குவாலிட்டிக்கு .wa ஃபார்மேட்டையும், இன்டர்நெட்ல யூஸ் பண்றதுக்கு .wmaவையும் பயன்படுத்துவாங்க. வீடியோக்கு .avi, .mpeg, .movன்னு ரொம்ப பிரபலமான ஃபார்மேட்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு ஃபார்மேட்டும் குவாலிட்டிக்கும் ஃபைல் சைஸுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வர்றதுக்கு அழகாக வழிகளை பயன்படுத்துது. சரி, நம்ம கிட்ட இப்போ எல்லா பாகங்களும் இருக்கு. அதை எப்படி சேமிக்கிறதுனும் தெரியும். இப்போதான் முக்கியமான கட்டம். இந்த தனித்தனி பாகங்களை ஒன்னா சேர்த்து ஒரு முழு மல்டிமீடியா ப்ராஜெக்டை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம்.
ஆனா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒவ்வொரு பாகத்தையும் அதுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் எடிட்டரை வச்சு தான் நாம உருவாக்கணும் அல்லது எடிட் பண்ணணும். உதாரணத்துக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், படங்களுக்கு கிராஃபிக் எடிட்டர், ஆடியோக்கு ஆடியோ எடிட்டர்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டூல்ஸ் இருக்கு. இப்படி தனித்தனியா ரெடி பண்ண எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் தேவை. அதுக்கு பேர் தான் மல்டிமீடியா ஆத்தரிங் டூல். இது ஒரு சாஃப்ட்வேர். டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், வீடியோ மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா லிங்க் பண்ணி ஒரு ஃபைனல் அப்ளிகேஷனை உருவாக்க இந்த டூல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஆத்தரிங் டூல்ஸ் பொதுவா 3 விதமான கான்செப்ட்ல வேலை செய்யும். அது என்னென்னா ஐகான் கான்செப்ட், கார்டு கான்செப்ட், அப்புறம் டைம் ஃப்ரேம் கான்செப்ட். முதல்ல ஐகான் கான்செப்ட். இதை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரின்னு வச்சுப்போங்களேன். யூசர் என்ன பண்ணுவாங்கன்ற பாதையை நம்ம விஷுவலா டிசைன் பண்ணலாம். உதாரணமா ஒரு குவிஸ் ஆப் செய்றோம்னா முதல்ல வெல்கம் ஸ்கிரீன் வரும், அங்கிருந்து கேள்விகளுக்கு போகும், அப்புறம் ரிசல்ட் ஸ்கிரீனுக்கு போகும்னு ஒரு மேப் மாதிரி நாம இதை உருவாக்கலாம். இது பார்க்க ஒரு விஷுவல் ப்ரோக்ராமிங் மாதிரி இருக்கும். இரண்டாவது கார்டு கான்செப்ட். இது எப்படின்னா தகவல்களை அடுக்கி வச்ச இண்டெக்ஸ் கார்ட்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்றது. யூசர் ஒரு கார்டுல இருந்து இன்னொரு கார்டுக்கு ஈஸியா ஜம்ப் பண்ணிக்கலாம். ஹைப்பர் மீடியா மாதிரி, அதாவது யூசர் எங்க வேணும்னாலும் கிளிக் பண்ணி போற மாதிரி இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது ரொம்ப சூட்டபிளா இருக்கும். கடைசியா டைம் ஃப்ரேம் கான்செப்ட். இது நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. நீங்க வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல எல்லா மீடியாவையும் ஒரு டைம் லைன்ல வரிசையா அடுக்கிடுவாங்க. வீடியோ, அனிமேஷன் மாதிரி டைம் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ்க்கு இதுதான் பெர்ஃபெக்ட். அப்போ டெக்ஸ்ட், கிராஃபிக்ஸ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் இதுதான் மல்டிமீடியாவோட பில்டிங் பிளாக்ஸ். இது எப்படி உருவாக்குறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி ஒன்னா சேர்க்கறதுன்னு நாம இப்ப பார்த்துட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பில்டிங் பிளாக்ஸை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க?